எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஏன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா தான் போகணும், ஏன் நாங்களே ஓனா பண்ணக்கூடாதா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கான ஒரு பதில் தான் நான் சொல்ல போறேன். எனக்கு வந்து எஸ்டிபி பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபண்ட்க்கு எஸ்டிபி பண்ணலாம், என்ன டைம்ல பண்ணலாம் அப்படின்றது மந்த் ஆன் மந்த் பண்ணி விடுமா, மந்த் ஆன் மந்த் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் பண்ணி விடலாம். அதே மாதிரி நான் ஒரு 3 இயர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். ஆஃப்டர் 3 இயர்ஸ் மாசம் ஒரு 10,000 வேணும், தட் இஸ் SWP. நான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதுமே பண்ண முடியும். உங்களோட பர்சனல் கார்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மாசமா சம்பளம் வர மாதிரினா அந்த பிளான்மே அது வந்து பண்ண முடியும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்கும், பட் அதுக்கான உங்களுக்கு வர ப்ராஃபிட்ஸ்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பிளஸ் ஆட் ஆன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏஜிஆர் ஆட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். திஸ் இஸ் அன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே நீங்க என்ன இண்டெக்ஸ்லேயே போட்டு வச்சிருக்கீங்க, நீங்க பாருங்க, எடுத்து பாருங்க, அந்த சார்ட்டை எடுத்து பாருங்க, இண்டெக்ஸ்ல போட்டு வச்சவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு. மற்ற ஃபண்ட்ஸ்ல மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல ஃபிளெக்ஸிகேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே அதோட சிஏஜிஆர் நீங்க எடுத்து பாருங்க. ஸோ இதுதான் எங்களோட வேலை. நாங்க உங்கள்கிட்ட கேட்டுட்டு பர்சனல் கார்பஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த பிளான் வேணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு எக்ஸல் ஒன்று சென்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸல் நீங்க பார்த்துட்டு ஓகே இது எனக்கு இந்த பிளான் ஓகே அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ஸ் என்னென்ன ஃபண்ட்ஸ்க்குலாம் ஒதுக்கிட்டு இருக்காங்க, அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஃபென்ஸ் ஃபண்டுக்கா, ஃபார்மாக்கா, அதோட ஃபண்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கரண்ட்ல என்ன ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், ஸோ அதுல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான குட் சாய்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து கொடுப்போம். இதுமே ஒரு ஃபினான்சியல் கன்சல்டன்ட் மூலியமா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயம் தான். அப்போ நீங்க கேட்கலாம், சரி ஓகே உங்களுக்கு ஃபினான்ஷியல் கன்சல்டன் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்? கண்டிப்பா ப்ராஃபிட் என்ன அப்படின்னா எங்களோட பாத்தீங்கன்னா கமிஷன் வந்து 0.5 per year அப்படின்ற கமிஷன்ஸ் எங்களுக்கு வரும். அந்த 0.5% வச்சுட்டு அதை நான் எடுத்துக்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க இல்லையா ஃபண்டு, அது ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம ஆச்சு அப்படின்னா அதோட லாஸ் அதிகமா இருக்கு இல்லையா? ஏன்னா உங்களுக்கு அந்த டைம் இருக்காது, நீங்க அதுவே பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டீங்க. பட் எங்களோட ஒர்க் அதுதான். எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சிஸ் எல்லாருமே எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணி அவங்களோட நாலேஜை வந்து அவங்களோட மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எங்களோட வேலை இதுதான். நாங்க அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருப்போம். நாங்க அது நிறைய நாலேஜ் தான் உங்களுக்கு ஷேர் பண்றோம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஆகட்டும் இல்ல ஜெனரல் இன்சூரன்ஸ், தட் மீன்ஸ் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து படிச்சு கோட் எடுத்து தான் வச்சிருக்கோம். லைஃப் இன்சூரன்ஸும் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ எங்களை நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறதா உங்ககிட்ட ஷேர் பண்றோம். அதே மாதிரி கமிஷன்ஸ்ல எங்களுக்கு ஹையர் கமிஷன் வர்றதுக்காண்டி ஒரு ஃபண்ட் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு நல்லா நாங்க சஜஸ்ட் பண்ணும்போது நீங்க அதுல ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா அது எங்களுக்குமே ஹாப்பி தான். ஸோ இந்த மாதிரி பார்த்து மக்களுக்காண்டி எது நல்ல பிளான், எது நல்ல ஃபண்ட்ஸ் அப்படின்ற சஜஸ்ட் பண்றதா நாமட்டையில ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறவங்களோட மெயின் வேலையே. உங்களுக்கு இதுல எதுனாலும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இல்ல நான் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா நீங்க வந்து கீழே நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பர் கால் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, அதுல நீங்க டவுட்ஸ் எதுனாலும் கேட்கலாம். மினிமமா உங்களுக்கு வந்து 100 rupees ஸ்டார்ட் ஆகுது. 5,000 or 10,000 மாசம் போடலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கேன் பட் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அதுக்கும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபண்ட்ஸ் நிறைய அதுக்கேற்ற மாதிரி நாங்க உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணும்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு லைஃப் லாங் கைடன்ஸ் வந்து நாங்க கொடுத்துட்டே இருப்போம். எனி டைம் நீங்க வந்து கால் பண்ணலாம். தேங்க்யூ.